வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தமன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி குளிர்காலத்தில் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பேசப்போகிறோம். ஏனெனில் வானிலை மாறியவுடன் நமது உணவு மாறுகிறது, நமது ஆடை மாறுகிறது, மேலும் நமது சிறுநீரக அளவும் மாறுகிறது. குளிர்காலத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான நோயாளிகளில் சிறுநீரகங்களின் அளவு அதிகரிப்பதை நாம் காண்கிறோம். உங்கள் சிறுநீரக அளவு 5 ஆக இருந்தால் நீங்கள் குளிர்காலத்தின் உச்சத்தை அடையும் நேரத்தில் அது 6 ஐ அடைகிறது. இங்கே நிலையாக இருக்கும் நோயாளிகள் தங்கள் சிறுநீரகங்கள் மீண்டும் மோசமடையத் தொடங்கியிருப்பதாக கவலைப்படுகிறார்கள். எனவே இந்த குளிர்காலத்தில் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அவசியமாகிறது. எனவே முதலில் ஆரம்பிக்கலாம். குளிர்காலத்தில் கெட்டமைன் ஏன் விடுகிறது? இதை கவனித்தால் கோடை காலத்தில் நம் தசைகள் தளர்வாக இருக்கும். ஆனால் வானிலை மிகவும் குளிராக இருக்கும்போது நாம் முழு ஆடைகளை அணியவில்லை என்றால் நாம் கொஞ்சம் இறுக்கமாக்கி தோள்களை உயர்த்தி நடக்கிறோம். நம் தசைகள் இறுக்கமடைகின்றன. ஏனெனில் அடிக்கடி நாம் முதுகில் குளிர்ச்சியை உணர்கிறோம். நம் உடல் முன்புறத்திலிருந்து திறந்திருந்தால் அது குளிர்ச்சியாக இருக்கும். நமது தசைகள் தொடர்ந்து சுருங்கும் போது உடலில் கெட்டமைன் உற்பத்தி அதிகரிப்பதை நாம் காண்கிறோம். இங்கு சிறுநீரகம் மோசமடையவில்லை. இங்கே கெட்டமைன் உற்பத்தி உடலில் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக எங்கள் அறிக்கைகளில் சில மாற்றங்களை காண முடிகிறது. இது மட்டத்தில் சிறிது உயர்வை காண முடிகிறது. பொதுவாக நாம் 0.5 முதல் 1 வரை பார்க்கிறோம். இப்போது அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இப்போது வானிலை மிகவும் குளிராக இருக்கிறது, ஆனால் வீட்டில் நம் வெப்பநிலையை நன்றாக பராமரிக்க முடியும். அதனால்தான் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அனைவருக்கும் நான் அறிவுறுத்துகிறேன், வீட்டில் ஒரு அறையையாவது வெப்பநிலை நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல அறையாக மாற்றுங்கள். அறையின் வெப்பநிலையை 25-26 டிகிரி வரை வைத்திருக்க முயற்சிக்கவும். ஏனெனில் இது மிகவும் இனிமையான வெப்பநிலை. அங்கு நீங்கள் குளிர்ச்சியை உணர மாட்டீர்கள் அல்லது சூடாக உணர மாட்டீர்கள். எனவே அறையின் வெப்பநிலையை 25-26 டிகிரி வரை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். இப்போது நாங்கள் வெளியே செல்ல வேண்டியிருக்கும் போது குளிரை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே பேட் செய்யப்பட்ட ஜாக்கெட்டுகளை பயன்படுத்த நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். இப்போது பேட் செய்யப்பட்ட ஜாக்கெட்டுகளுக்கும் மற்ற ஜாக்கெட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பேட் செய்யப்பட்ட ஜாக்கெட்டுகளின் நடுவில் பருத்தி உள்ளது. மேலும் இருபுறமும் ஒரு செயற்கை துணி உள்ளது. அது காற்றை முற்றிலும் தடுக்கிறது. இதன் காரணமாக நம் உடலில் உருவாகும் வெப்பம் நம் ஆடைகளில் சிக்கிக்கொள்கிறது. மேலும் உங்கள் உடல் சூடாக இருக்கும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது நல்ல கனமான கையுறைகள் மற்றும் தொப்பிகளை பயன்படுத்துங்கள். முடிந்தவரை குறைவாக வெளியே செல்ல முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வெளியே செல்ல வேண்டியிருந்தால் சூரியன் வெளியேறிய மதியம் வெளியே செல்லுங்கள். மேகமூட்டம் மற்றும் மழை பெய்யும் நாளில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். எனவே இது வெப்பநிலை கட்டுப்பாடு தலைப்பு. வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் கெட்டமைன் அளவு அதிகரிப்பதை தடுக்கலாம். நான் முன்பே சொன்னது போல் சிறுநீரகங்கள் இங்கே சேதமடையவில்லை. உடலில் கெட்டமைன் உற்பத்தி மட்டுமே அதிகரித்து வருகிறது. ஆனால் நம் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நமது உணவு பழக்கம் மாறுகிறது. நாம் அதிக பசியை உணர்கிறோம். இதன் காரணமாக நோயாளிக்கு மிகவும் கனமான சில உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். அதில் மிக உயர்ந்தது வெல்லம். கோடையில் வெல்லம் சாப்பிடுவது மிக குறைவு. வெல்லம் சந்தையில் கூட கிடைப்பதில்லை. ஆனால் குளிர்காலம் வந்துவிட்டால் தீபாவளி வருகிறது. அப்புறம் ரெவ்ரி, கஜர், இந்த உட்பொருட்கள் அனைத்தும் வரத் தொடங்குகின்றன. மக்கி ரொட்டி, சார்சோன் கோ சாக் மற்றும் வெல்லம். இந்த வெல்லம் நோயாளியின் உயிரை எடுக்கிறது. அதையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். வெல்லம் கரும்பில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கரும்பு கிடைக்கிறது. நாங்கள் சாற்றில் இருந்து கொஞ்சம் வெல்லம் தயாரிக்கிறோம். இந்த வெல்லம் ஒரு வகையான கரும்பு சாறு. கரும்பில் உள்ள பொட்டாசியம் வெல்லத்தில் வருகிறது. நாம் வெல்லம் சாப்பிடும்போது நோயாளியின் அறிக்கையில் உள்ள பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்கத் தொடங்குவதை காண்கிறோம். இப்போது இந்த பொட்டாசியம் கேடரினை விட ஆயிரக்கணக்கான மடங்கு ஆபத்தானது. இது ஏன்? அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பொட்டாசியம் நமது தசைகளுக்கு வலிமையை தருகிறது. அசைவது. ஆனால் நம் இரத்தத்தில் அதன் அளவு அதிகரிக்கும் போது அது நம் தசைகளில் சோர்வை உருவாக்குகிறது. இப்போது நமது இதயம் தசைகளால் ஆனது. அது எப்போதும் சுருங்கும், விரிவடையும். இதன் காரணமாக நமது இரத்தம் உடல் முழுவதும் சுற்றுகிறது. ஏதோ ஒரு காரணத்தால் நம் இதயம் நின்றுவிட்டால் என்ன நடக்கும்? மரணம் நிகழும். இப்போது பொட்டாசியம் அதிகரித்தால் பொட்டாசியத்தின் மோசமான விளைவு இதன் காரணமாகும். ஏனெனில் அது அதன் சுருக்கத்தையும் விரிவையும் நிறுத்துகிறது. எங்கள் பம்ப் நிறுத்தப்பட்டு நோயாளி இறந்து விடுகிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிக பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம். குறிப்பாக வெல்லம். ஏனெனில் நம் வீட்டிலும் சந்தையிலும் வெல்லம் அதிகம் கிடைப்பதை நாம் காண்கிறோம். அதனால்தான் நீங்கள் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும்.
நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால் கடுகு கீரைகள், கீரை பதுவா போன்ற கீரைகள். இந்த கீரைகள் குளிர்காலத்தில் சந்தையில் அதிகம் காணப்படுகின்றன. மேலும் இந்த கீரைகளை நாம் அடிக்கடி சாப்பிடுகிறோம். எனவே நாம் உண்ணும் கீரைகளிலும் பொட்டாசியம் அதிகரிக்கிறது. ஏன் அதிகரிக்கிறது? அதை எப்படி செய்வது? கடுகு கீரையை எடுத்துக் கொண்டீர்கள். நீங்கள் கடுகு கீரைகளை வேக வைத்தீர்கள். அது மிகவும் குறைவாக உள்ளது. பின்னர் அதை உருவாக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கடுகு கீரைகளில் இவ்வளவு பொட்டாசியம் கடுகு கீரைகளில் வருகிறது. அதனால்தான் நாம் கடுகு கீரைகள் அல்லது ஏதேனும் இலை காய்கறிகளை சாப்பிடும்போது பொட்டாசியத்தின் அளவு அதிகரிப்பதை நாம் காண்கிறோம். அதனால்தான் நீங்கள் இலை காய்கறிகளின் கடுகு கீரைகளை உருவாக்க முடியாது. அதனுடன் வேறு சில காய்கறிகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் வெந்தய கேரட் செய்தீர்கள். இப்போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தால் கடுகு கீரை இல்லை. கேரட் சேர்த்துள்ளீர்கள். கேரட்டுடன் சிறிது வெந்தயம் சேர்த்துள்ளீர்கள். அது வேலை செய்யும். ஆனால் நீங்கள் வெந்தயம் கடுகு கீரைகள் போன்றவற்றை செய்தால் அது வேலை செய்யாது. ஏனெனில் அதில் பொட்டாசியம் அதிகரிப்பதில் சிக்கல் இருக்கும். இப்போது நீங்கள் அதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று இல்லை. நாம் எதையாவது அலங்கரித்துக் கொண்டிருந்தால், உதாரணமாக சுவைக்காக சில காய்கறிகளில் கொத்தமல்லி இலைகளை அலங்கரித்துள்ளோம். நாம் அதை செய்ய முடியும். நீங்கள் சில புதினா இலைகளை பயன்படுத்த விரும்பினால் நாங்கள் அதை செய்யலாம். நீங்கள் சிறிது வெந்தயம் செய்து அதிலிருந்து ரொட்டி செய்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இந்த சிறிய அளவில் நீங்கள் சுவைக்காக எதையாவது பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை செய்யலாம். கடுகு கீரைகளை உருவாக்க வேண்டாம். எனவே இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சாப்பிடுவது கவனம் செலுத்த வேண்டும். என்னென்ன பொருட்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். அதுவும் முக்கியம். ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர் காலத்தில் நோயாளிகளை நாம் பார்க்கும்போது இந்த தவறால் மரணம் அடைபவர் தான் நோயாளி. உண்மையை சொல்கிறேன், மறுக்க மாட்டேன். இந்த தவறை செய்யும் ஒரு பெரிய குழுவில் ஒரு நோயாளி நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இந்த ஆண்டில் இந்த நோயாளிக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை என்று நாங்கள் முயற்சிப்போம். அதனால்தான் இப்போது இந்த வீடியோவை உருவாக்கி வருகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் வெல்லம் மற்றும் வெல்லம் பொருட்கள் வீட்டிற்கு வராது என்பதை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் மிக தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அது வராவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. இரண்டாவது விஷயம், காய்கறிகள் மற்றும் இலைகளை பற்றி நீங்கள் கூறியுள்ளீர்கள். நமது வேலை எளிதாகிறது. எனவே இவை இரண்டும் முக்கியமான விஷயங்கள். நீங்கள் உணவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் உணவை பற்றி நிறைய வீடியோக்களை உருவாக்கியுள்ளேன். இந்த வீடியோவின் முடிவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் உணவை நீங்கள் சென்று புரிந்து கொள்ள ஒரு இணைப்பையும் தருகிறேன். ஆனால் போவதற்கு முன் நீங்கள் சில நோயாளிகளின் அறிக்கைகளை பார்த்து அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கேடுகோள் அளவு ஏன் குறைந்தது? உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் முதலில் சேனலுக்கு சென்று அதற்காக நாங்கள் ஒரு வீடியோவை உருவாக்கியிருக்கிறோமா இல்லையா என்று தேடுங்கள். உங்கள் மனதில் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு நோயை பற்றியும் சிறுநீரக செயலிழப்பு தொடர்பான இந்த ஒரு நோயை பற்றியும் என்னிடம் ஏதாவது கேட்க விரும்பினால் அடுத்த தலைப்பில் உங்களுக்காக ஒரு வீடியோவை உருவாக்க வேண்டும் என்று கருத்து பிரிவில் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் சொல்லலாம். ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு ஒரு சிறிய நோய் அல்ல, இது ஒரு பெரிய நோய். சில நேரங்களில் அது நம்மாலும் தவறவிடப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிக்கும் தொடர்புடைய இது போன்ற தலைப்புகளை தொட முயற்சிக்கிறோம். ஆனால் லூபஸ் நெஃப்ரிடிஸ் IgA நெப்ரோபதி போல இதில் நோயாளியின் அடிப்படை மிகவும் சிறியது. எனவே உங்களிடம் ஏதேனும் கோரிக்கை இருந்தால் அதை நாங்கள் மீண்டும் பார்ப்போம். பின்னர் நாங்கள் நிச்சயமாக அதை ஒரு வீடியோவை உருவாக்க முயற்சிப்போம். இதன் மூலம் உங்கள் அனைவருடனும் இணைந்து முன்னேறிச் செல்ல நான் விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.